ஃபோரம் வந்து உங்களுக்கு நல்ல நண்பர்களை கொடுத்துச்சு, நல்ல மியூசிக் அறிமுகப்படுத்தி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா மன தைரியத்தையும் கொடுத்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. கூடுதலாக லைஃபையும் கொடுத்துச்சுல. டெஃபினட்டாக. ஆமாங்க, காதல் அங்கே தான். சங்கீதா அவங்க வந்து ஃபீல்டில் என்னோட சீனியர். அவங்க வந்து நான் ஃபீல்டுக்கு வரும்போதே ஒரு ஸ்டாராக இருந்தாங்க. ஓகே. கர்நாடக சைடில் நாங்கள் சந்தித்தது இதே வைஎஸ்சிஎம் வழியாக தான். 2 பேரும் கமிட்டி மெம்பராக இருந்தோம். ஆனால் ஒரே ஒரு சிக்கல்னா அவங்க என்னோட 6 வயசு பெரியவங்க. ஓகே. அப்போ நான் இன்னும் காலேஜில் இருந்தேன். ஸோ எனக்கு வயசு என்ன போடுங்க 18 வயசு, 18 அவ்வளோதான் இருப்பீங்க. ஸோ ஒரு அன்யூஷுவல் லவ் ஸ்டோரி அது. ஓகே. இந்த கமிட்டி மீட்டிங்கில் நாங்கள் சந்தித்து அப்படி தான் காதலே டெவலப் ஆச்சு. மியூசிக் வழியாக தான் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா. மியூசிக் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் கனெக்ஷன். சேர்ந்து பாடுவோம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம், கச்சேரி போய் கேட்போம், டிஸ்கஷன் நடக்கும். அதுலேருந்து தான் காதல் வந்து அப்புறம் லைஃப் கிடச்சிது. எஸ். 2 மியூசிஷியன்ஸ் சேர்ந்து இருக்கிறது நிறைய ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு சில விஷயம் பேசவே வேணாம், ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தருக்கு தெரியும்.